பார்த்தியா இவ்வளோ பெருசு தான் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கிறவன் தான் கரெக்டான ஈட்டுக்காரன். அவன் தான் கரெக்டான துப்பாக்கி பயிற்சி பெற்றவன். அது மாதிரி எல்லோரும் அடிக்க முடியாது. இப்போ இவ்வளோ அகலம் போராடு இருந்துச்சுன்னா அந்த போராடு மேலே யார் அடித்தாலும் உழுந்து போயிடும், அடிபட்டுரும். 2 கண்ணும் தெரியாதவங்க கூட இப்போ அந்த நேருக்கு தான் இருக்குது அடியானா அடித்தா உழுந்து போயிடும், பட்டுரும். ஆனால் அந்த ரவுண்டுக்குள்ளே அடிக்கணும், அவன் தான் கை தேர்ந்தவன். இப்போ அதில் கை தேர்ந்தவர் தான் வீரப்ப. ஆமாம். நீ ₹1 காயின்ஸை கொண்டுட்டு போய் மரத்தில் ஒட்ட வச்சுட்டு 100 அடிக்கு அந்த பக்கம் மரத்தில் ஒட்ட வச்சுட்டு அடிச்சின்னா அந்த 100 அந்த ₹1 காயின்ஸ் அப்படி மரத்தில் உள்ளே பூதணும். அப்படி ட்ரைனிங். ஓஹோ. மசில் ஓடிங்க வெடியிலேயே நாங்களே அது மாதிரி அடிப்போம். ₹1 காயின்ஸை மரத்தில் இது பண்ணி விட்டா, அல்லது மரத்தில் இவ்வளோ அகலம் ₹1 காயின்ஸ் அகலம், அல்லது இவ்வளோ அகலம் ஒரு கை அகலம், இப்போ நோட்டில் இப்போ பழைய காலத்து ₹1 நோட்டுக்குதில்ல அவ்வளோ அகலம் அடிச்சு விட்டு 100 அடி 150 அடியில் போய் நின்று அடித்தா அந்த நாங்கள்